Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு தெரியும் டோட்டலாக 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபோர்த் வந்து பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அதாவது கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரில் டேட்டாவானது, அதாவது ஆப்பரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டாவானது ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து காப்பி ஆகுது, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, அல்லது வந்து மெமரிலேருந்து ரிஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமானது மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா MOV. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா MOV A, RN. ஸோ RN உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல என்னன்றது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னன்றது எனி ரெஜிஸ்டர். அதாவது இப்போ நமக்கு தெரியும் ஆர்கிடெக்சரில் நம்ம பார்த்தோம் ரெஜிஸ்டர், அதாவது ரேம் இருக்குது, இன்டர்னல் ரேம் இருக்குது, டோட்டலாக 128 பைட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்குது. ஸோ ஒர்க்கிங் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் பிட் அட்ரஸபிள் ரேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ரேம்னு சொல்லிட்டு 3 இதாக பிரிஞ்சிருக்குது. அந்த 3ல் ஒர்க்கிங் ரெஜிஸ்டர் ரேம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 4 பேங்காக பிரிஞ்சிருக்குது. ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா 8 ரெஜிஸ்டர் இருக்குது, R0லேருந்து R7 வரையும். இந்த RN என்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டரை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த RN. ஸோ இந்த RNன்றது மேபி R0 இருக்கலாம், அல்லது R1, அல்லது அப் டு R7 வரை இருக்கலாம். ஸோ எந்த ரெஜிஸ்டர் பேங்க் செலக்டாக இருக்குதோ அந்த ரெஜிஸ்டர் பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் டினோட் பண்ணுறது தான் வந்து RN. இந்த இடத்துல RN அப்படின்றது வந்து சோர்ஸ், அதாவது டேட்டா இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து RN, அதாவது சோர்ஸினுடைய இடம் வந்து RN, டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேட்டர் A ரெஜிஸ்டர். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா RNல இருக்கக்கூடிய டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்கு உங்களுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் பாருங்கள், இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறேன், MOV A, R2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ R2னா இப்போ ரெஜிஸ்டர் பேங்க் 0ல் இருக்கக்கூடிய R2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது கண்டென்ட் ஆஃப் R2, ஸோ R2னுடைய கண்டென்ட், ஸோ நான் ப்ராக்கெட் போட்டால் கண்டென்ட்னு அர்த்தம். R2ல் இருக்கக்கூடிய வேல்யூ கண்டென்ட் ஆனது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டருக்குள்ளார போயிடுது. ஸோ இதுதான் அதனுடைய மீனிங். ஸோ அப்போ கண்டென்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் R2 மூவ் டு அக்யூமுலேட்டர். ஸோ R2ல் இருக்கக்கூடிய டேட்டா வந்து இங்கே மாறாது, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிறது அக்யூமுலேட்டருக்கு அப்படியே காப்பி ஆகிடும். இதுதான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதே போல் தான் மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். அப்போ செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், MOV A, டேரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல டேரக்ட் அப்படின்றது என்னென்னா டேரக்ட் அட்ரஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் அட்ரஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அட்ரஸையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் என்ன நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ ரேமனுடைய அட்ரஸ், ஏன்னா இங்கே வந்து டேட்டா மெமரின்றது பார்த்திங்கன்னா ரேமு. ஸோ அதனால் நம்ம டேட்டா ஃபுல்லாகவே வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னா ரேமில் ஸ்டோர் பண்ணுவோம். அதனால் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய அட்ரஸ் ஃபுல்லாகவே வந்து ரேமனுடைய அட்ரஸ் தான். அப்போது எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூவானது அக்யூமுலேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா MOV A, மேபி ஒரு 2Fன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2F அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரஸ், ஸோ டேரெக்டாக அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது ஹெக்ஸாடெசிமல் இருக்குது எல்லாமே. அப்போது 2F அப்படின்றக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய டேட்டாவானது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அக்யூமுலேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் வந்து ரேமு. இப்போ இந்த ரேமில் 2Fன்னு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஸோ இதுதான் 2F. ஸோ இந்த மெமரி லொக்கேஷனுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2F. அப்போ இங்கே ஒரு டேட்டா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மேபி 57 வச்சுக்கோங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இப்போ வந்து அக்யூமுலேட்டரில் இந்த 57 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போது இந்த MOV A, 2F அப்படின்றது என்னென்னா கண்டென்ட் ஆஃப் 2F. ஸோ 2Fனுடைய கண்டென்ட்டு,
வேல்யூ எங்கே மூவ் ஆகிடும்னா அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 டேட்டா காப்பி ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய மீனிங். ஸோ அதே போல் தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இதே போல் தான் மற்ற எல்லாமே. ஸோ தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் MOV A, add RI அப்படின்னு சொல்கிறேன். RIன்னு சொல்லியிருக்கேன். RI அல்லது RN எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல RI அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரிஜிஸ்டர் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா move A, at R0ன்னு வச்சுக்கோங்க. அப்போது R0ல் ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது R0 சொல்லக்கூடிய மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது உங்களுக்கு வந்து அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். இது வந்து இன்டைரக்டாக நம்ம என்ன R0 இருக்குது. மேபி ஒரு R0ல் R0 என்ற ரெஜிஸ்டருக்குள்ளார ஒரு 52ன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் ரேம், இதுதான் வந்து ரேமு. இதுதான் R0ன்னு வச்சுக்கோங்க. R0 இந்த R0ல் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தான் 52. அப்போது 52ன்னு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். 52ன்னு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மேபி 73ன்னு வச்சுக்கோங்க. அப்போது R0 சொல்லக்கூடிய அட்ரஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது, அப்போது R0 என்ற ரெஜிஸ்டர் சொல்லக்கூடிய மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது, அப்போது R0ல் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது அந்த R0 வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்லுதுன்னா டேட்டா இருக்கக்கூடிய மெமரி அட்ரஸை சொல்கிறது தான் அந்த R0. அதனால தான் R0 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்டெரக்டாக நம்ம வந்து கண்டென்ட் இருக்கக்கூடிய அட்ரஸை நம்ம இன்டெரக்டாக R0ல் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் என்னுடைய வேல்யூ 73. இந்த 73 தான் உங்களுக்கு வந்து அக்யூமுலேட்டரில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், உங்களுக்கு 73 ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ என்னுடைய டேட்டாவானது 73. அந்த 73 இருக்கக்கூடிய அட்ரஸை நம்ம இன்டெரக்டாக R0 ரெஜிஸ்டருக்குள்ளார வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இன்டெரக்டாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இதை வந்து அட்ரஸிங் போர்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்டெரக்ட் அட்ரஸிங் போர்டுன்னு சொல்லுவோம். அப்போது டேரெக்டாக நம்ம வந்து அட்ரஸை இந்த 52 அப்படின்ற அட்ரஸை டேரெக்டாக இங்கே சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறது தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே டேரெக்டாக சொல்கிறோம், இங்கே இன்டெரக்டாக சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் MOV A, #70ன்னு வச்சுக்கோங்க. 70H. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே நம்ம டேரெக்டாகவே வந்து டேட்டாவை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ப்ளேஸ் பண்ணிடுறது. ஸோ 70ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம் பை யூஸிங் அந்த ஹேஷ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணி. அப்போது 70ன்ற டேட்டாவை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70. ஸோ இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 தெரிஞ்சுன்னா இதை வச்சு நம்ம வந்து மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டருக்குள்ளார மூவ் ஆகுது. ஸோ கண்டென்ட் ஆஃப் ரிஜிஸ்டர். ஸோ நமக்கு டோட்டலாக வந்து 4 ரிஜிஸ்டர் பேங்க் இருக்குது. ஒவ்வொரு ரிஜிஸ்டர் பேங்க்லேயும் வந்து 8 ரிஜிஸ்டர் இருக்குது. ஸோ எந்த ரிஜிஸ்டர் பேங்க் செலக்டாக இருக்குதோ அந்த ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய கண்டென்ட்டானது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகுது. இங்கே நம்ம டேரெக்டாக அட்ரஸையே ப்ளேஸ் பண்ணிடுறோம். அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகுது. இங்கே இன்டெரக்டாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இம்மீடியட்டாக ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேட்டாவை ப்ளேஸ் பண்ணிடுறோம், அது வந்து அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். MOV. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். RN, A. அப்போது முன்னே வந்து பார்த்திங்கன்னா RN ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டா அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆச்சு. ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். ஸோ எந்த ரெஜிஸ்டர் பேங்க் செலக்டாக இருக்குதோ அந்த ரெஜிஸ்டர் பேங்க்கில் ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ரெஜிஸ்டருக்கு வந்து டேட்டாவானது மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். MOV direct, A. direct, A. ஸோ முன்னே வந்து பார்த்திங்கன்னா A, directனு பார்த்தோம். ஸோ இது என்ன A, directனா டேரெக்டாக சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டானது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவானது டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸில் போயிட்டு காப்பி ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மூவ் direct, A. ஸோ அதே போல் MOV @RI, A. ஸோ இதுவும் அதே போல் தான் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது RI சொல்லக்கூடிய RI, அதாவது RIன்னு அந்த இடத்துல R0, R1, R2 எது வேணா இருக்கலாம். அப்போ இந்த RI என்ற ரெஜிஸ்டர் சொல்லக்கூடிய மெமரி லொக்கேஷனுக்குள்ளார போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இன்னும் சொல்ல போனால் சரி பாருங்கள், இது ரேமு. இந்த ரேமில் R7 வச்சுக்கோங்க.
சப்போஸ் இது வந்து MOV at R7, ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ R7 ஒரு வேல்யூ சொல்லுது, மேபி 5, 6ன்னு வச்சுக்கோங்க. அக்யூமுலேட்டரில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது 3, 7 வச்சுக்கோங்க. அப்போ அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவானது R7 சொல்லக்கூடிய மெமரி அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 3, 7 ஸ்டோர் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம பார்த்ததுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இங்கே என்ன ஆகும்னா RI சொல்லக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். இங்கே அக்யூமுலேட்டர் இருக்கிற டேட்டாவானது RI சொல்லக்கூடிய மெமரி லொக்கேஷனுக்குள்ளார போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது இன்டெரக்ட் தான். ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 8th இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 8th இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். MOV Xன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ MOVX ஃபார் எக்ஸாம்பிள் DPTR வச்சுக்கோங்க. DPTR #some 9501. ஸோ இங்கே நம்ம வந்து டேரெக்டாக 16 பிட் டேட்டாவும் கொடுக்கலாம், டேட்டா டேரெக்டாகவே கொடுக்கலாமா, 16 பிட் டேட்டா கொடுக்கலாம். ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு MOV யூஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள் MOVX. ஸோ MOVX நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்டர்னல் ரேமை நம்ம எப்போ அக்சஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து MOVXன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ MOVனா இன்டர்னல் ரேம், MOVX அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ரேம் யூஸ் பண்ணும்போது MOVX, இதுவே எக்ஸ்டர்னல் ரோம் யூஸ் பண்ணும்போது அதாவது ப்ரோக்ராம் மெமரி அப்போ MOVC. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேம். ஸோ MOVXன்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ்டர்னல் ரேம்காக யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ரேம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய 16 பிட் டேட்டாவானது ஸ்ட்ரெயிட்டாகவே DPTRக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு லோட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MOVXன்னு வச்சுக்கோங்க. MOVX DPTR, some value 950 எல்லாமே ஹெக்ஸாடெசிமலில் தான் மென்ஷன் பண்ணுவோம். 95001 வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா DPTRக்குள்ளார போய்ட்டு இந்த 9501 டேட்டா போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். இந்த DPTRல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்குது, DPH, DPL. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா DPH, DPL. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பிரிஞ்சிருக்குது. DPLக்குள்ளார 01ம் DPHக்குள்ளார 95 உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். MOVX DPTR, data 16. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் MOVC A, @A + DPTR. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. MOVC A, @A + DPTR. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல், இது வந்து ரேமு. MOVC எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னல் ரோம், இன்னும் சொல்லப்போனால் ப்ரோக்ராம் மெமரி. ஏன்னா ரோம்ன்றது ப்ரோக்ராம் மெமரி, ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா டேட்டா மெமரி. அப்போ MOVC எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் ரோமை நம்ம அக்சஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தான் MOVC. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கும், அதே போல் DPTRல ஒரு வேல்யூ இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷன் இருக்கக்கூடிய டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அக்யூமுலேட்டரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அக்யூமுலேட்டரில் 7 ஓகே ஒரு சின்ன நம்பராக வச்சுப்போம், ஒரு 05 இருக்குதா வச்சுப்போம். DPTRக்குள்ளார 16 பிட் டேட்டா தான் இருக்கும். DPTRக்குள்ளார 8010ன்னு வச்சுக்கோங்க. அக்யூமுலேட்டருக்குள்ளார 05 இருக்குது, DPTRக்குள்ளார 8010 இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்யூமுலேட்டர் DPTR ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம். அப்போது A + DPTR என்னன்னு பார்த்தீங்கன்னா 8015. அப்போ 8015ன்ற இது ரோமு, எக்ஸ்டர்னல் ரோம். சொன்னால் நோட் பண்ணிக்காங்க, இதுவும் என்னது எக்ஸ்டர்னல் ரோம். அப்போ 8015 மெமரி லொக்கேஷன் இருக்கக்கூடிய டேட்டா, ஸோ அங்கே 8 பிட் டேட்டா தான் இருக்கும். மேபி இங்கே 7Fன்னு வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய டேட்டா மேபி ஒரு 57 வச்சுக்கோங்க. அப்போ இந்த 57 தான் இங்கே போய்ட்டு லோட் ஆகும். அப்போ 8015 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதில் இருக்கக்கூடிய வேல்யூ
அந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய வேல்யூ 8015 உள்ளே இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய வேல்யூவானது 57க்குள்ளார போயிட்டு லோட் ஆகும். ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே @RIன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே போல் தான் இங்கேயும் இங்கே வேல்யூ நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறோம் A+DPTR. அப்போ A+DPTRன்ற வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ்ஸு அது அட்ரஸாக எடுத்து அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது எங்கே போகும், அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். ஸோ இது ரொம்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது அட்ரஸிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடில் வரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அக்யூமுலேட்டர், DPTR அதேமாதிரி ப்ரோக்ராம் கவுண்டர் நம்ம சில நேரங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ A+PC ப்ரோக்ராம் கவுண்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்தாலும் அதுவும் எக்ஸ்டர்னல் ரோம் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ MOVX A, @DPTR. ஸோ DPTR சொல்லக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகிடும். ஸோ இது எக்ஸ்டர்னல் ரேமை நோட் பண்ணுறது, டினோட் பண்ணுறது. ஏன்னா எக்ஸ் வந்துருக்குது எக்ஸ்டர்னல் ரேம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ரேம் இருக்குது, இது எக்ஸ்டர்னல் ரேம். ஸோ DPTR பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய DPTR வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9501 வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து DPTR பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷன். அப்போ DPTRக்குள்ளே என்ன இருக்குது, 9501 இருக்குது. அப்போ 9501 இருக்கக்கூடிய டேட்டா மேபி 26ன்னு வச்சுக்கோங்க, 26. அப்போ 26ன்ற டேட்டா எங்கே மூவ் ஆகிடும்னா அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து MOVX A, @DPTR. ஸோ இது அப்படி இதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ். MOVX @DPTR, A. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவானது DPTR பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DPTR பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷன் இருக்கக்கூடிய டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். இந்த அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவானது DPTR எந்த இடத்த சொல்லுதோ, எந்த மெமரி லொக்கேஷன் சொல்லுதோ அந்த இடத்துல போயிட்டு அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுவெல்லாம் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. XCH A, RN. ஸோ அப்போது RN அப்படின்ற ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டரும் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் டேட்டா. ஸோ இதுவரையும் மூவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூவ் அப்படின்னா RNல இருக்கக்கூடிய டேட்டா அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். ஆனால் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து RNக்கு மூவ் ஆகாது. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா RNல இருக்கக்கூடிய டேட்டா அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது RNக்கு மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா XCH A, direct. ஸோ இதுவும் அதே போல் தான். ஸோ டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மெமரி அட்ரஸ் இருக்கக்கூடிய டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்கு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய டேட்டாவும் டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா XCH A, @RI. ஸோ இதுவும் அதே தான். இன்டெரக்டாக நம்ம வந்து அட்ரஸை வந்து ரெஜிஸ்டரில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். அந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய டேட்டாவும் அக்யூமுலேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா XCHD A, @RI. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டேட்டா எந்த டேட்டா மாற்றிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய லோயர் 4 பிட்டும் அதே மாதிரி RI சொல்லக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய லோயர் 4 பிட்டும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது XCHD A, @R3ன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட R3 இருக்குது, இதுதான் R3யோட ஒரு வேல்யூ இருக்குது, மேபி 3Cன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3Cயில் இருக்கக்கூடிய டேட்டா இது 3Cயில் வந்து ஒரு டேட்டா இருக்குது, மேபி ஒரு 27 வச்சுக்கலாம். அதே போல் அக்யூமுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது, மேபி ஒரு 1Fன்னு வச்சுக்கோ. இப்போ பார்த்திங்கன்னா இந்த XCHD A, @RI என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா R3 சொல்லக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய டேட்டா. இப்போ R3 சொல்லக்கூடிய அட்ரஸ் எது, 3C. அப்போ 3Cயில் இருக்கக்கூடிய டேட்டா என்ன, 27. அப்போது இந்த 27ன்ற இந்த 3Cயில் இருக்கக்கூடிய 27 டேட்டாவில் லோயர் ஆர்டர் மட்டும், ஸோ இந்த 7 மட்டும் அக்யூமுலேட்டில் இருக்கக்கூடிய லோயர் ஆர்டர் பைட் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏவோட வேல்யூ 17 இருக்கும். அதே போல் இந்த இடத்துல என்னவாக இருக்கும்,
இந்த இடத்துல என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2Fன்னு மாறிடும். ஸோ பாருங்கள் லோயர் 4 பிட் மட்டும் மாறுது. இங்கே இருக்கிற எஃப் வந்து இந்த 7 கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரியான டேட்டாவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நடக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதும் போது இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதில் மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூவ் DPTR அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும். MOVX @DPTR, A. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். தேவைப்படும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அதே போல் வந்து MOV DPTR, 16 பிட் டேட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.